இப்போ நான் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும் என்ன வந்து நீங்க இந்த கலர் போட்டா நல்லா இருக்காது பிகாஸ் நீங்க டார்க்கா இருக்கீங்க, இவங்க வந்து ஃபேரா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கலர்ஸ் போட்டா நல்லா இருக்கும்லாம் சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இந்த கண்ட்ரிலயே எஸ்பெஷலி நம்ம சொசைட்டில ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா நிறைய பெண்களும் சரி நிறைய பசங்களும் சரி இந்த பிரச்சனை ஃபேஸிங். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை ஃபேரா பிறந்தா அந்த குழந்தை நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் அழகான குழந்தை. ஸ்கூல்ல படிக்கும் போது கூட ஒரு டார்க் பிரவுன் ஷேடான ஒரு ஸ்கின் இருந்தா உடனே நிறைய பேர் வந்துட்டு கருப்பின்னு கிண்டல் பண்ணுவாங்க. டிவில நீங்க பாக்குற ஆட்ல கூட இந்த ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா, அதாவது டார்க்கா இருக்கும் போது அந்த ஆட்ல இருக்கிற மாடல் வந்து ரொம்ப சோகமா இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணிட்டு அவங்க கலர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க உடனே முகத்துல சந்தோஷம் வந்துடும், சிரிப்பு வந்துடும், அவங்கள அப்படியே லைஃபே அப்படியே மாறுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துதான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க விற்பாங்க. This is a marketing strategy. Everyday நம்ம இதை பார்க்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ கருப்பா இருந்தா தப்பு, கருப்பா பிறந்தா நம்ம தப்பு, கருப்பா இருந்தா நிறைய பேர் நம்மள பிடிக்காது. No, this is not true. இது உண்மை கிடையாது. தேவனுடைய அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தார், சரியா? அதனால அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, see, this is not a problem you have. இது ஒரு பிரச்சனை கிடையாது. இதை நீங்க ஒரு பிரச்சனைன்றதை மறந்துட்டு இதை நீங்க மாத்த முடியாதுன்றதை நீங்க ஒத்துக்கிட்டு இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்னால மாத்த முடியும் அதுல போக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய இனத்தை மாத்த முடியாது, நீங்க எந்த நாட்டுல பிறந்தீங்களோ அந்த நாடை மாத்த முடியாது, உங்களோட ஹைட்டை மாத்த முடியாது, உங்களோட கலரை மாத்த முடியாது. இது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும், நீங்க எவ்வளவு மணி இதுல ஸ்பெண்ட் பண்ணாலும், டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் திஸ் இஸ் ஹவ் காட் மேட் யூ அண்ட் மீ. ஸோ இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் யூ கேன் சேஞ்ச். உங்களோட கேரக்டர் நீங்க மாத்தலாம், நீங்க எப்படி 4 பேரை ட்ரீட் பண்றீங்க அது மாத்தலாம், உங்களோட ஹெல்த்தை நீங்க பாத்துக்கலாம், உங்க வெயிட்டை நீங்க மாத்தலாம், நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்க அதை நீங்க மாத்தலாம், நீங்க உங்களோட நாலேஜ் நீங்க வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்க புது ஸ்கில்ஸ் ஒன்று கத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூ கேன் ஆக்சுவலி சேஞ்ச். நீங்க தான் நிறைய விஷயங்கள் மாத்த முடியும். மாத்த முடியறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு மாத்த முடியாததை மறந்துருங்க.